தை மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி தினம், குறிப்பாக பூச நட்சத்திரம், அதனோடு தொடர்ந்து பௌர்ணமி, தைப்பூச திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. முருகனுடைய ஆலயம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக கருதப்பட்டு இந்த தைப்பூச திருநாள் எல்லா ஆலயங்களில் கொண்டாடப்பட்டாலும் குறிப்பாக முருகனுடைய ஆலயத்திலே மிகச் சிறப்பான ஒரு விழாவாக கொண்டாடப்படுவது உண்டு. ஏனென்றால் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலே ஒளி ரூபமாக, ஒரு தீப ரூபமாக வெளிப்பட்ட சக்திதான் முருகப்பெருமான். அது 6 நிலைகளாக பிரிந்து நிற்கக்கூடிய நேரத்தில் அந்த 6 நிலைகளும் ஒன்றிணைந்துதான் ஒரு சக்தியாக முருகப்பெருமானாக உருவெடுத்து நிற்பதாக நாம் அறிகிறோம். அந்த 6 ஆதார சக்கரங்களை குறிப்பதற்காகத்தான் 6 கார்த்திகை பெண்கள் மூலம் வளர்த்தார்கள் என்று சொல்லுவார்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தம், ஆக்னை என்று சொல்லக்கூடிய 6 ஆதார சக்கரங்களுக்கு 6 உருவங்கள், 6 முகன். இந்த முருகன் ஒளி வடிவானவன். மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒளி வடிவான அந்த சக்கரத்தினுடைய ஒளி ரூபமான ஒரு நிலை 6 சக்கரங்களையும் தழுவி ஒன்றாக இணைந்து சக்தியாக புருவ மையத்திலே வெளிப்படுகிறது. இதைத்தான் மகான் அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என சொன்னார். இறைவன் ஒளிவடிவானவன். அந்த ஒளிவடிவான இறைவனை நாம் பல்வேறு நிலைகளிலே, பூஜை முறைகளிலே, மந்திர ஜபங்களிலே வழிபாடு செய்தாலும் அந்த ஒளிவடிவான இறை ஆற்றல் நம்முடைய தேகத்துக்குள்ளேயும் இருக்கின்றது. அந்த தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை குண்டலினி சக்தி என்று சொல்லப்பட்டு அது மூலாதாரத்தில் இருந்து ஒவ்வொரு சக்கரமாக முதுகுத்தண்டு வழியாக அது கம்பமாக கருதப்படுகிறது. முதுகுத்தண்டானது கம்பமாக உயர்வாக கருதப்படுகிறது. அந்த உயர்வான கம்பத்தின் மீது தான் தீபம் ஏற்ற வேண்டும். உச்சியிலே தீபம், உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் வச்ச விளக்கு எரியுதடி, அச்சுள்ள விளக்கு வாழையடி அழியாமல் எரியது வாழை பெண்ணே என்று வாழை சித்தற்கும்மையில் இந்த பாடல் வரும். இந்த உடம்புக்கு உச்சி சிரசு, இந்த சிரசுக்கு மையத்திலே தீபம், உச்சியிலே தீபம். அதனால்தான் ஒரு மலை இருக்கிறது என்றால் முதுகுத்தண்டு அமைப்பது போல அங்கே ஒரு கம்பம் அமைத்து மலை உச்சியின் மீது விளக்கு ஏற்றுவது தமிழர்களுடைய மரபிலே இருக்கிறது. முருகனுடைய ஆயுட்காலம், முருகனுடைய காலம் நம்மால் கணக்கிட முடியாது. மிக மிக தொன்மையான வரலாறு. அந்த வரலாற்றிலே முதுகுத்தண்டை கம்பமாக வைத்து இந்த உடம்புக்கு உயரமான பகுதி மலையாக நம்முடைய தலையாக இருப்பதை உணர்த்துவதற்காக மலை மீது கம்பத்தை வைத்து அதனுடைய உச்சியிலே தீபமேற்றி, இன்றைக்கு அந்த உச்சி தீபத்தை பார்த்து மக்கள் எல்லாம் வீட்டிலே விளக்கேற்றி வைப்பார்கள். இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம். முருகனுடைய வழிபாட்டிலே மிக மிக உயர்வான ஒரு மரபு ரீதியான அறிவியல் அதற்குள்ளே இருக்கிறது. முதுகு தண்டு உச்சியிலே தான் தீபம், உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசல். இதைத்தான் உணர்த்துவதற்கு நமது முன்னோர்கள் மலை மீது தீபத்தை ஏற்றக்கூடிய நடைமுறை வழக்கத்தை கொண்டு வந்தார்கள். அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்துக்குள்ளேயும் உண்டு. அண்டம் என்று சொல்லக்கூடிய உலகத்திலே நடைமுறையிலே அப்படிப்பட்ட ஒரு தீபத்தை ஏற்படுத்தி அந்த தீப சுடரான இறை சக்தி உனக்குள்ளேயும் இருக்கிறது. அந்த இறைவனை நீ உணர வேண்டும் என்றால் உன்னுடைய உடலுக்கு உச்சி பகுதியான தலைப்பகுதியிலே புருவ மையத்திலே இறைவன் ஒளி வடிவாக இருக்கின்றான். அவனே முருகன். எல்லாரும் சொல்லுவாங்க முருகனுக்கு 2 பொண்டாட்டி. அவர் என்ன 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டா இருந்தார்?
வள்ளி தெய்வானை, வள்ளி யாரு தெய்வானை யாருன்னு தெரிஞ்சா நாம் அப்படி பேச மாட்டோம். இடகலை பிங்கலை, இடது நாசி சுவாசம் வலது நாசி சுவாசம், இதற்கு வள்ளியினும் தெய்வானையனும் பேர். இந்த வள்ளியும் தெய்வானையனும் ஒன்றாக இணையக்கூடிய நேரம், இடம் புருவ மையம். இந்த புருவ மையத்தில் இரண்டு சக்திகளும் ஒன்றாக சேர்ந்து முருகனை சென்று அவருடைய தரிசனத்தை பெறுறாங்க. இதன் மூலமாக ஒரு முருகனுடைய படம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அவர் காலு கீழே ஒரு பாம்பு இருக்கும். மயில் மீது போனாருங்கிறதுக்காக மயில் உருவத்தை வச்சுருப்பாங்க. தண்ட ஆயுதம் இருக்கும், சக்தி வேல் இருக்கும். இது எல்லாமே அறிவியல். இது புரியாமல் நாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். பாம்பாக இருப்பது நம்முடைய குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தியை முருக நாமங்களை சொல்லும் பொழுது அந்த சக்தியானது ஒவ்வொரு ஆதாரமாக தண்டாயுதம் என்று சொல்லக்கூடிய முதுகு தண்டு வழியாக மேலே வந்து, அது பறப்பதற்கு மேலே வரணும்னா பறக்கணும் தானே, அதற்கு அடையாளம் தான் மயில். இந்த மயில் உருவத்தை காண்பித்து அதற்கான பிராணனை, அந்த சக்தியை சிரசிற்கு கொண்டு சென்று நாம் நிறுத்தக்கூடிய நேரத்தில் வள்ளியும் தெய்வானையும் இணைந்து ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சக்தி வடிவேலனாக இருக்கக்கூடிய முருகனை காணலாம் என்கின்ற அறிவியல் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் மலை மீது தீபம் ஏற்றி வைத்தார்கள். கீழே வீட்டிலே விளக்கு வைப்பது ஒரு வழிபாட்டு சம்பிரதாயம் என்றாலும் மலை மீது தீபம் வைக்கிறார்கள் என்றால் அங்கே ஒரு அறிவியல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அறிவியல் என்னவென்றால், மலை என்பது நம்முடைய சிரசு, கம்பம் என்பது நம்முடைய முதுகு தண்டு, பாம்பு என்பது நம்முடைய குண்டலினி சக்தி பிராணன். இவற்றை பயன்படுத்தி ஒளி வடிவாக இருக்கக்கூடிய இறைவனை முதுகு தண்டு வழியாக, கம்பத்தின் வழியாக சிரசிற்கு ஏற்றி ஒளி ரூபனான முருகனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற செய்தி முருகன் அருளினாலே இந்த தைப்பூச திருநாளிலே மக்கள் அனைவருக்கும் சென்று சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்தான் நமக்கு ஏற்படுத்துகிறார். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையை புரிந்து கொண்டு என்ன மந்திரங்கள் சொல்லி நாம் வழிபாடு செய்தாலும், என்ன முறைகளிலே நம்முடைய பிரார்த்தனைகள் இருந்தாலும், இறுதியிலே அவர்கள் சொல்ல வந்த நோக்கம் எதுவாக இருக்கிறது என்றால், இந்த புருவ மையத்திலே இருக்கக்கூடிய ஒளி ரூபனாக இருக்கக்கூடிய முருகனை நாம் தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் நாம் இந்த விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நமது முன்னோர்கள் இந்த விஞ்ஞானம் புரியாதவர்கள் என்ன செய்வார்கள் என்பதற்காக மலை மேல் கொண்டு போய் முருகனை உட்கார வைத்தார்கள். ஏன் கீழே இருந்தால் முடியாத, மலை மேலே ஏன் போய் வைக்கணும் அப்படின்னா, வள்ளியாகவும் தெய்வானையாகவும் இருக்கக்கூடிய இரண்டு சுவாசங்களை நம்மால் இணைத்து ஓட செய்ய முடியாது. சுழுமுனை சுவாசத்தில் ஒரு நாசியில் தான் வெளியேறும். இடகலையாகவோ பிங்களையாகவோ மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கும். இந்த சுவாசம் எப்போ ஒன்றிணைந்து ஒரு சுவாசமாக சுழுமுனையில் நடக்கும் என்றால், மலையேறி இறைவனை நாம் தரிசனம் செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு ஆசுவாசம் ஏற்பட்டு இரண்டு நாசிகள் வழியாகவும் சுவாசம் ஏற்படுவதனால்தான், அப்படி சுவாசம் ஏற்பட்டால்தான் புருவ மையத்தில் இருக்கக்கூடிய ஜோதியாக இருக்கக்கூடிய சுடரொடியாக இருக்கக்கூடிய இறைவனை முருகனை நாம் தரிசனம் செய்ய முடியும். ஆகவே மலை மீது ஆலயத்தை வைத்தார்கள். ஆகவே மலை மீது கம்பத்தை நிறுவி அங்கே தீபம் ஏற்றக்கூடிய அடிப்படை மரபும் இதை அடிப்படையாக கொண்டுதான் காலம் காலமாக நடைமுறையில் இருந்தது. இதை தெரிந்து புரிந்து எல்லா மதங்களும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா மதங்களும் சொல்லக்கூடியது எதுவாக இருக்கிறது என்றால், இறைவன் ஏகன், ஒருவனே. இப்போது நம்முடைய மதத்தில் தீபம் வைக்கிறோம், கிறிஸ்துவ மதத்தில் அவங்க மெழுகுவர்த்தி ஏற்றுறாங்க, இஸ்லாமில் அவங்க நெருப்பு சுடர் ஊதுபத்தி காமிக்கிறாங்க. ஆக இங்கே சுடர் என்பது அவசியம், ஒளி என்பது அவசியம், வெளிச்சம் என்பது அவசியம். இறைவன் ஒளி வடிவானவன். அந்த ஒளியை என்னுடைய மரபு சொல்லிக் கொடுத்த வகையில் நான் தீபமாக ஏற்றுகிறேன். மற்றொருவர் மெழுகுவர்த்தி ஏற்றி காண்பிக்கின்றார். இன்னொரு மதம் சார்ந்தவர்கள் ஊதுபத்தி ஏற்று
அதை வழிபாட்டு முறையாக கொண்டு வருகிறார்கள். ஆகவே இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன். இதிலே பாகுபாடு இல்லாமல் அந்த இறை ஆற்றலை நாம் சென்று சேர்வது எப்படி என்பதை தெரிந்து கொண்டு, எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்ம கூட வராது. எல்லாமே ஒரு கட்டத்தில் அழிந்து போயிடும். எல்லாரும் போயிடுவாங்க, யாரும் இருக்க முடியாது. ஆனால் இறுதியானது இறைநிலை மட்டுமே. அந்த இறைநிலை ஜோதியாக இருக்கிறது. அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவனை, முருகனை தைப்பூச திருநாளிலே இந்த சூத்திரங்களை, இந்த விஞ்ஞானத்தை எனக்குள்ளே நிகழ்த்து என்கின்ற வேண்டுதல் ஒன்றுதான் அழியாது. மற்ற எந்த பொருள் கொடுத்தாலும், என்ன செல்வங்கள் கொடுத்தாலும், எத்தனை சுகபோகமான வாழ்க்கை கொடுத்தாலும் ஒரு கட்டத்தில் அது அழிஞ்சு போயிடும். ஆனால் இந்த விஞ்ஞானம், நமக்குள்ளே முருகனை காணக்கூடிய அந்த விஞ்ஞானம், அதை கொடு முருகா என்று நாம் என்றைக்கு வழிபாடு செய்கின்றோமோ அன்றைக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை முருகப்பெருமான் அனைவருக்கும் அருளட்டும். அப்பொழுதுதான் அமைதி நிலவும், ஆனந்தம் பெருகும்.